கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த டாபர்னிக்கல் கண்டினியூஸ் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். கூட இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கு கிருபையோ சமாதானம் உண்டாவதாக சொல்லி இந்த கூட்டத்தில் நம்ம ஜபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் வாசுதேவன் கரூர் நொண்டி நம்ம அனைவர் சார்ந்தவங்க அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இதோ இந்த ஒரு நாளிலும் கூட தகப்பனே, இணையதள வாயிலாக எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, இந்த ஒரு நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் கேட்கவிருக்கும் சத்திய பாடத்தை தகப்பனே எங்களுக்கு புரியும்படியாய் சொல்லித்தர அந்த தாசனையும் தகப்பனே, தாசனுக்காக ஜபிக்கிறோம் தகப்பனே. கேட்கிற ஒவ்வொரு காதுகளும் தகப்பனே அந்த வசனத்தை கேட்டு வசனத்தின்படி நடக்க தகப்பனை கிருபை செய்யுங்க. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இந்த ஒரு மணி நேரம் தகப்பனை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த வாரம் நம்ம நிபந்தனை பெட்டையை பற்றி நம்ம தியானிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு கிருபாசனம் மெர்சி சீட் பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். அந்த தலைப்பின் கீழ் நமக்கு செய்து கொடுக்க முடியும் நம்ம அனைவரும் சொந்தவங்க நம்ம அன்பு சகோதரன் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் நொண்டி அன்போடு கேட்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டி சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது உங்கள் ஒருவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு நாளுக்குரிய ஒரு தேவ செய்திகளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்து போன நம்ம நாட்கள்ல எல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது தேவன் கிருபையாக நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி இந்த ஒரு தேவனுடைய இந்த சமூகத்துல கூட்டி சேர்க்கப்பட்டு இந்த ஒரு இணையத்தின் வாயிலாக இணைந்து ஒவ்வொரு புதன்தோறும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சத்தியங்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கூட நாம இன்னைக்கும் நம்ம எல்லாருமே கூடி வந்திருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஒரு பெரிதான கிருபை, நம்ம ஒவ்வொரு நாளும் புதுசிஸ்டா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அதை நம்ம ருசி பார்த்து கொண்டு வர்றோம். நமக்கு அநேக காரியங்கள் தேவன் தனிப்பட்ட முறையிலேயாகவோ இல்ல ஒரு சபையாகவோ இல்ல ஒரு குழுவாகவோ நாம் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு அநேக காரியங்களை நமக்குள்ள செய்திருக்கிறத நம்ம விசுவாசிச்சோம். உங்கள அநேகர் அதை உணர்ந்தும் இருப்பீங்க. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாடத்தினுடைய ஆரம்பமாக நம்ம இந்த காரியத்தை நம்ம பேசுறது, அதாவது தனிப்பட்ட முறையில தேவனுடைய கிருபைகளையும் தேவனுடைய இரக்கங்களையும் நாம் ருசி பார்த்திருப்போம். அதாவது அதை மனசார நம்ம உணர்ந்திருப்போம். அல்லது ஒரு 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 குடும்பமாக அல்லது ஒரு சபையாராக ஒரு ஒரு குழு ஒரு டீமாக தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கங்களையும் தேவனுடைய வழிகாட்டுதல்களையும் நாம் மனசார நம்ம உணர்ந்திருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக முறை நடந்திருக்கலாம். இல்ல ஒரு சிலருக்கு எப்பயாவது ஒரு நடந்திருக்கலாம், சிலருக்கு நடக்காம கூட இருந்திருக்கலாம், சிலருக்கு நடந்திருக்கும் ஆனா அதை அவங்க நோட்டீஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் நமக்கு செய்து வரக்கூடிய கிருபைகளை இரக்கங்களை நாம் நினைத்து பார்க்கறதுக்கும் அது நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தேவன் என் வாழ்க்கையில இல்லை எனக்காக இல்லை என்னுடைய சபைக்காக இல்லை என்னுடைய குடும்பத்திற்காக தேவன் கிருபை செய்கிறாரா அல்லது இரக்கம் பாராட்டுகிறாரா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். இல்லை ஒரு கேள்வி நமக்குள்ள வருதுன்னா அந்த கேள்விக்கான விடைதான் இன்னைக்கான பாடம். நான் சொல்லிடுறேன் முதல்லயே, இது ஒரு அருமையான கேள்வி. என்னுடைய மனசுல அது வந்துச்சு. எப்போவெல்லாம் தேவன் நமக்கு இரக்கம் செய்யறார், தேவன் எப்பொழுதெல்லாம் நமக்கு கிருபை செய்யறார் அப்படின்னாலும் நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது இதுக்கு ஒரு கேள்வியாக என்னுடைய சிந்தையில வந்தா இல்ல உங்களுடைய சிந்தையில வந்தா அதற்கான பதிலாக இந்த பாடம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை எல்லாம் நம்ம படிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அநேக விஷயங்கள் நம்ம கத்துக்கொண்டு வரோம் ஒவ்வொரு வாரமும். இல்ல மாற்று கருத்தே இல்லை. இந்த
ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள் இப்ப நம்ம மகாபரிசனத்துல இருக்கிறோம். கடந்த வாரம் இந்த உடன்படிக்கை பெட்டி குறித்து நம்ம பார்த்தோம். இந்த உடன்படிக்கை பெட்டி அடையாளப்படுத்துது தேவனுடைய சமூகத்துல தேவன் இருக்கக்கூடிய, தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்தை, அந்த ஸ்தலத்தை அடையாளப்படுத்துது. அப்படின்னா இந்த பர்டிகுலர் இந்த உடன்படிக்கை பெட்டி அப்படிங்கும்போது அது மகிமை அடைந்த கிறிஸ்துவையும் மகிமை அடைந்த சபையையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலத்துல, தேவன் இருக்கக்கூடிய இடத்துல அங்க யார்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பை, ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, மகிமை அடைந்த கிறிஸ்துவும் மகிமை அடைந்த பரிசுத்தவான் சபை வகுப்பாருன்னா இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப நாமளும் அந்த அந்த இடத்தை அடையணுங்கிறதுக்காக தான் நாம நம்முடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கோம். இப்போ இது அடையாளப்படுத்துது ஒட்டுமொத்த அந்த அமைப்பு, புதுசுடைய அமைப்பை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக. அப்போ ஒரு சபை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு சரீரம் இருக்கு. அது 1,44,000 பேர் கொண்ட அங்கங்கள். அதற்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு தலையாக தேவன் இருக்கிறார். இந்த மூன்றும் ஒரே அமைப்பாக, ஒரே சிந்தையாக இருந்து அங்க செயல்படக்கூடிய ஒரு காரியம் தான் பரலோக ராஜ்யத்தினுடைய ஒட்டுமொத்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம். கடந்த வாரம் நம்ம பார்த்த விஷயம், இந்த உடன்படிக்கை பற்றி அடையாளப்படுத்துற விஷயங்கள் கூட பார்க்கும்போது அதனுடைய கட்டுமானங்கள்ல அதை எப்படி செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மகாபரிசனத்துல உடன்படிக்கை பெட்டி தவிர வேற எதுவும் இல்லை. ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது, பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள மண்ணா வைக்கப்பட்ட ஒரு பொற்பாத்திரம் இருக்கு. அது மாத்திரமல்ல, ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருக்கு. அப்புறம் மோசே கொடுத்த அந்த நியாயப்பிரமாண கற்பலகைகள் இருக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டி மூடி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிருபாசனம். அந்த கிருபாசனம் அப்படிங்கிறது பெட்டியை மூடின அமைப்பு. அதுக்கு மேலேயே அப்படி இருக்கக்கூடிய 2 கேருபீன்கள் இருக்கிறதையும் நாம பார்க்கணும். அங்க எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு செக்கினா ஒளி. அந்த ஒரு செக்கினா ஒளிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு ஒளி, வித்தவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது கூட நம்ம அங்க பார்க்கிறோம். எங்கிருந்து அந்த வெளிச்சம் வருதுன்னு தெரியாதா, ஆனா அங்க ஒரு வெளிச்சம் இருக்கு. அது தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம். தேவன் அங்க இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக நம்ம இதான் நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்த விஷயங்கள். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் கிருபாசனம் அப்படிங்கிற அந்த காரியத்தை மாத்திரம் தான். நம்ம கிருபாசனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எது அப்படின்னா, இந்த மேல் அந்த பெட்டியை மூடி வைக்கப்பட்ட அந்த பலகை மூடி வைக்கப்பட்ட அந்த மூடிதான் கிருபாசனம் அப்படின்னு சொல்லி பார்க்க. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் இல்லைங்களா ஸ்கிரீன்ல, இதுதான் கிருபாசனம். இந்த கிருபாசனம் எப்படி செய்யப்பட்டிருக்குங்கிறத நம்ம கடந்த வாரங்களே நம்ம பார்த்தோம். மீண்டும் ஒரு விஷயம், அது அந்த வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முறை நீளமும் 1 முழ அகலமுமாய் இருக்க கடவுது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. பாருங்க, இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அளவு உடன்படிக்கை பெட்டியை மூடக்கூடிய அளவாக நம்ம பார்க்கிறோம். அது சரியாக உடன்படிக்கை பெட்டியினுடைய அளவாகவே அங்கேயும் இருக்கிறது பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது பார்க்கும் பொழுது இது முழுக்க ஒரு பொன்னினால் செய்யப்பட்டிருக்கு. பெட்டி கூட பாத்தீங்கன்னா சித்தி மரத்தால் செய்து அப்புறம் பொன் தகட்டால் மூடப்பட்டுச்சு. ஆனால் இங்க நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இது முழுவதுமாக பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அங்க எப்படி இருக்கும்னா, இதுக்கு பேர் தான் கிருபாசனம் சொல்றோம். அந்த கிருபாசனம் அங்க எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு பொன் தகடு மாதிரி இருக்கும். அது ஒரு தகடாக அடிச்சிருப்பட்டிருக்கும். அதான் மூடி, அந்த பெட்டியை மூடி வைக்கக்கூடிய மூடி. அந்த தகட்டோடு சேர்ந்த வண்ணமாக கேருபீன்கள் செய்யப்பட்டிருக்கும். அதை நீங்க என்ன பண்ண முடியாது, பிரிச்சு எடுக்க முடியாது. அந்த மூடியிலிருந்து பிரிச்சு எடுக்க முடியாது. அதோட சேர்ந்த அமைப்பாக செய்திருக்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ செய்த அதனுடைய ஓரங்கள்ல ஒரு சுத்தி அந்த ஏதோ ஒரு பொருள் வச்ச கீழே விழுகாம இருக்கிறதுக்கு ஒரு சுத்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சுத்து. மேஜையில் அப்பம் வச்ச மேஜையும் இப்படித்தான் செய்யப்பட்டுருச்சு கூட பார்க்கணும். பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். 19ஆம் வசனம். வசனம் 19. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடே ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க கவனிச்சு பார்க்கும்போது நாம இதை குறிச்சு ஒரு வீடியோவை கூட நம்ம கடந்த வாரங்களை பார்த்துருக்கிறோம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அமைப்பு பார்க்கும் பொழுது இப்படியாக இருக்கும். ஒரு இந்த பிக்சர்ல பார்க்கும்போது நீங்க இருக்கிறது இந்த பிக்சரை பார்க்குற மாதிரி தான் ஒரு அமைப்பு இருக்கும். கேருபீன்கள் எதிரெதிராக இருக்கும். தன்னுடைய சட்டைகளை அப்படியே மூடுனவனமாக இருக்கும். அங்க ஒரு செக்கினா ஒளி இருக்கும். அந்த வெளிச்சத்தை அப்படி மூடனமாக அந்த பெட்டியை மூடுறது போல அந்த சிறகு இருக்கிறத கூட நம்ம பார்க்கணும். இது கேருபீன்களுடைய ஒரு காரியமாக நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு பெட்டிக்குள்ள இருந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கடந்த வாரங்கள் நம்ம பார்த்தோம். அதை எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது அங்க 5ஆம் வசனத்துல பாருங்க, அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்த கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தன அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லியிருக்கு. இப்ப இதுதான் கிருபாசனம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சரிங்க, இப்ப நம்ம அதுக்கான விளக்கத்தை பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கு டாபிக் கிருபாசனம் அப்படின்னு சொன்னாக்க இந்த கிருபாசனத்தை குறிச்ச ஒரு விளக்கங்களை நம்ம இன்னைக்கு முழுக்க பார்க்கிறோம். அதோடைய ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நம்ம பார்க்கிறோம். பொதுவா ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு 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 வியூ, இதனுடைய ஒரு ஞான அர்த்தம் என்ன அப்படின்றத நான் முதலாவது சொல்லிடுறேன். அதாவது உடன்படிக்கை பற்றி அடையாளப்படுத்துது மகிமை அடைந்த சபை வகுப்பார. ஓகேங்களா, இது ஒரு ஜெனரல் வியூ தான். பட் நான் இதை நீங்க ஒரு தெளிவுக்காக நான் சொல்லிடுறேன். நம்ம இதுக்கு கூட இப்படிதான் படிச்சிருப்போம். உடன்படிக்கை பெட்டி 1,44,000 பேர் கொண்ட அந்த சபை திருச்சபை, மகிமையடைந்த திருச்சபை. சரிங்களா, அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடி வைக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபாசனம் அப்படிங்கிறது இது ஒரு கிறிஸ்து அப்படிங்கிறது போல ஒரு அடையாளம். சரி, அப்ப கிறிஸ்து அப்படின்னு சொன்னாக்க அந்த கிறிஸ்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அந்த வெளிச்சமும் அந்த ஒளி, அந்த கேருபீன்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒளி அப்படின்னா அது தேவனை. அப்ப இது ஒரு ஆர்டரா இருக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். பெட்டிக்கு மேல கிருபாசனம், கிருபாசனத்துக்கு மேல அந்த கேருபீன்களுக்கு நடுவுல அந்த ஒளி. அப்ப இந்த ஒரு ஆர்டர் என்ன அப்படின்னா சபைக்கு தலையாக கிறிஸ்து, கிறிஸ்துக்கு தலையாக தேவன். எபேசியர்களோட நம்ம அந்த வசனம் கூட நம்ம வாசிச்சோம். ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறது போல சபைக்கு, அதாவது ஸ்திரீக்கு புருஷன் தலை, அப்புறம் சபைக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. இது ஒரு ஆர்டர். நம்ம நிறைய முறை இதை குறித்து நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இந்த 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 ஒரு ஆர்டர் சீக்வன்ஸ் தான் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்குங்கிறத நம்ம பார்த்திருந்தாலும், இப்ப நம்ம பர்டிகுலரா இந்த கிருபாசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இது எக்ஸாக்டா எப்படி நம்ம முதல்ல சொன்ன வியூ அது தவறான வியூ இல்லதான், அது கரெக்டா தான். ஆனா ஒரு ஜென்ரலா இப்ப நம்ம டீப் ஸ்டடிக்கு போகும்போது, ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போகும்பொழுது நீ அடுத்த கட்ட நகர்வுகளாக நம்ம போறோம். இன்னும் வெளிச்சம் இருக்கு. இப்ப அன்னைக்கு இருந்த விஷயம் கூட பாத்தீங்கன்னா துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் தேவன். அதனாலதான் அந்த காரியம் சொன்னாங்க. கேருபீன்கள் மத்தியில் இருக்கிறது, அதான் கேருபீன்கள் மத்தியில் அப்படின்னா 2 கேருபீன்கள், அதுக்கு மத்தியில் அந்த லைட், அது தேவன். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அங்க ஒத்து போறத நம்ம பார்க்கணும். சரி, இப்ப பர்டிகுலர் இந்த கிருபாசனம் அப்படிங்கிற, அதாவது கிருபையின் ஆசனம், அதான் கிருபாசனம், கிருபையின் ஆசனம். இப்போ சிங்காசனம் அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோம் நம்ம? ஆசனம் அப்படின்னாலே அது வந்து ஒரு ஒரு அதிகாரம் உள்ளவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சேர் அப்படின்னா ஒரு 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 நிலையை அடையாளப்படுத்துது, ஒரு ஸ்டேஜ். இப்போ எம்எல்ஏ சீட், எம்பி சீட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி சிஎம் சீட், சீஃப் மினிஸ்டர் சீட், அப்புறம் பிஎம் சீட், இந்த மாதிரி நிறைய பிரசிடென்ட் சீட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது அப்படின்னா என்னன்னா அந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்களுடைய அந்த போஸ்டிங்குடைய ஸ்தானத்துக்கு அடையாளப்படுது. இது வந்து ஒரு கிருபாசனம், மெர்சி சீட். மெர்சி சீட் அப்படின்னா கிருபையினுடைய பிறப்பிடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை ரொம்ப எளிமையா சகோதரிங்க குறிப்பிடுறாங்க. கிருபாசனம் என்பது வேற ஒண்ணும் இல்ல, அது தேவ நீதி அப்படிங்கிறாங்க. எப்படிங்க இது தேவ நீதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கொடுக்குற விளக்கம் மிகச்சரியா தான் இருக்கு. சகோதரருடைய டேபர்னக்கிள் ஸ்டடீஸ்ல நம்மளுடைய மூத்த சகோதரர் இதை குறித்து அருமையா ஒரு எழுத்துக்கள் எழுதியிருக்காரு. அதாவது உடன்படிக்கை பெட்டியை மூடியிருந்த தட்டானது, அந்த தட்டுங்கிறது அந்த இதான் கிருபாசனம்.
ஓகேங்களா? கிருபாசனம் என்று அழைக்கப்படுகிறது. உடன்படிக்கை மூடியிருந்த தட்டானது கிருபாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இது வசனம் கூட யாத்திராகமம் 25:17 நம்ம படிச்சோம். என்றாலும் இது தேவனுடைய குணலட்சணத்தின் மிக அடிப்படையான மற்றும் மூலாதாரமான இயல்பை மிக குறிப்பாக அடையாளப்படுத்துகிற நீதிக்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்ட்டு. தேவனுடைய 4 குணலட்சணங்கள் இருக்கு. தேவனுடைய குணலட்சணங்கள் 4. ஒண்ணு அன்பு, இன்னொன்னு வல்லமை, இன்னொன்னு நீதி. அன்பு, வல்லமை, நீதி, ஞானம். அப்போ இந்த ஞானமும் இப்ப தேவனுடைய நீதி, தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஞானம், தேவனுடைய வல்லமை, இந்த நாலும் 4 குணலட்சணங்கள். இப்ப இந்த குணலட்சணங்கள்ல பிரதானமா இருக்கிறது நீதி. இந்த நீதிதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நீதிதான் ஆதாரம் அப்படின்னா, தேவனுடைய நீதியை வச்சுதான் அன்பு, தேவனுடைய நீதியை பேஸ் பண்ணித்தான் வல்லமை, தேவனுடைய நீதியை பேஸ் பண்ணித்தான் ஞானம். இது நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா, அந்த பலிபீடத்தினுடைய 4 கொம்புகள் அங்கேயே நம்ம குறிச்சு நம்ம படிச்சோம். சரிங்களா? இப்ப சின்ன ஒரு ரீகால் தான் உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். அப்ப தேவனுடைய 4 குணலட்சணங்கள்ல பிரதானமா கூடிய இந்த நீதி. சரி, எப்படி நீதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கிருபாசனத்துலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த யூத யுகத்துல அநேக பாவங்கள் செய்த மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க, மிக முக்கியமாக இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை போக்க பாவ நிவாரண நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கு. ஓகேங்களா? அந்த பாவ நிவாரண நாள்ல ஆசாரியன் ஜனங்களுடைய பாவத்தை போக்குவதற்காக, தன்னுடைய பாவத்தை போக்குவதற்கு, அதாவது உங்களுக்கு தெரியும், அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு அவர் அந்த ரத்தத்தை தெளிக்கக்கூடிய இடம் இந்த கிருபாசன பகுதி. இந்த கிருபாசனத்துலதான் அவர் ரத்தம் தெளிக்கும். அப்போ இந்த கிருபாசனத்துல ரத்தம் தெளிச்சதுக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறதாக அந்த நாள்ல நம்ம பார்க்கணும். அப்ப பாவ நிவாரண நாள்ல நடக்கிற விஷயம் என்னன்னா, ரத்தம் தெளிக்கப்படுது எங்க அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை மூடி இருக்கக்கூடிய இந்த கிருபாசனத்துல. சரிங்களா? இப்ப அன்பான சகோதரர்களே, அதே போல அது நிழல் இல்லையா? அது வெறுமனே நிழல் தான். அப்போ பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க பொருள் நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்தை தன்னுடைய சரீரத்துல பெற்றுக்கொண்டு அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாருடைய பாவங்களை போக்குறதுக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். வசனம் நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்க சகோதரி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். யோவான் சொல்லும்போது எவ்வளவு அருமையா சொல்றாருன்னா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அப்படின்னா, இந்த பாவ நிவாரண நாள்ல அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய பாவம் போக்குறதுக்கு ஒரு பலி செலுத்தப்பட்டுச்சு இல்லையா? அதான் கிருபாதார பலி, அதுக்கு பேர். அந்த ரத்தம் தெளிக்கப்படும் போது என்ன பண்றாருன்னா, தேவன் அவங்களுடைய ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார். அதே மாதிரி இங்க ஒரு தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது இங்க ஜனங்களுடைய பாவங்கள், அதாவது எப்படி சொல்லும்போது, நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல அப்படின்னா, இங்க வேதமானவருடைய பாவங்கள் மாத்திரமல்ல, பூசிஷ்டிகளுடைய பாவங்கள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய பாவங்கள் மாத்திரமல்ல, இன்னைக்கு உலகத்திற்குரிய கிறிஸ்தவர்களுடைய பாவங்கள் மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும். அப்ப இந்த சர்வலோகம் அப்படிங்கும்போது ஹோல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. சின்ஸ் ஆஃப் தி ஹோல் வேர்ல்ட், அது ஒரு என்டையர் வேர்ல்ட். அப்படின்னா மனுஷனா பிறந்தவங்க எல்லாருமே ஆதாம்ல இருந்து இப்ப வரைக்கும் இன்னைக்கு இந்த செகண்ட் பிறந்த குழந்தை முதற்கொண்டு பாவத்தில் இருக்காங்க, பாவத்தை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அத்தனை பாவத்திற்கும் ஒரே பலி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கணும், இந்த கிருபாதார பலி அப்படிங்கிறத இங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த கிருபாதார பலினா என்ன அப்படின்றத இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சா மாத்திரம்தான் அந்த கிருபாசனத்தினுடைய தேவை, கிருபாசனத்துடைய காரியம் என்ன நமக்கு புரியும். பாருங்க,
இத இதனுடைய இந்த கிருபாதார பலி அப்படிங்கிற பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அப்படிங்கும்போது அதனுடைய இங்கிலீஷ் வேர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை கவனிங்க. ப்ரொபிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. அதுல வந்து கிரீக்ல 2434 அப்படிங்கிற ஒரு நம்பர். இந்த நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை அது வந்து ஹில்லாஸ்மாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதான் அதனுடைய உச்சரிப்பினுடைய லெட்டர்ஸ். இந்த வார்த்தை அதனுடைய மூல வார்த்தை, அதாவது கிரீக்கினுடைய வார்த்தை. சரிங்களா? இதே வசனம், இதே மாதிரியான வார்த்தை இன்னொரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அதையும் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. பாருங்க, இங்க இந்த வசனத்துல யோவான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கிருபாதார பலி அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பலியை இங்க சொல்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஈடு பலி இங்க கிருபாதார பலியாக அப்படின்னு ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டு, யோவான் இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துறாரு, ஏன் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்க்கும்போது அதுல ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மையும் இருக்கு. காரணம் என்னன்னா, நாம கேட்டுக்கிட்டதுனால, நாம தேவன் பேர் வச்சிருக்கக்கூடிய அன்புனால அதுக்கு பதிலாக தேவன் கொடுத்த விஷயம் அல்ல. தேவன் நம்ம மேல வச்சிருந்த அன்புக்காக தன்னுடைய குமாரன் நாங்க கொடுத்துக்கிறத நம்ம பார்க்கணும். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இல்லாம இந்த பூமிக்கு ரட்சிப்பு இல்லைங்கிறது ஒரு ஒரு சான்று. ஆனா அந்த கிறிஸ்துவையே நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி இருக்கு. அந்த சாட்சி தான் இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமை. சரிங்களா? இப்ப இந்த கிருபாதார பலி அப்படிங்கிற அந்த விஷயம் இயேசு கிறிஸ்து மூலமா கிடைச்சிருக்கு இல்லையா? அதனுடைய வார்த்தை இங்க பாருங்க, இதே வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே G2434 நம்பர் தான். அதே நம்பர் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க இது இப்ப நம்ம 2 சாட்சி கொடுத்திருக்கோம். அடுத்து 3வதா ஒரு விஷயம், இந்த வார்த்தை ஒரே வசனம் 3 இடத்துல அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்துல இங்கேயும் ஒரு விஷயத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அங்கேயும் அந்த காரியங்கள் நம்ம வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 25 முதல். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஓகே, இப்ப இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம நிதானமா நம்ம பார்க்கும்போது நமக்கு இதனுடைய அர்த்தம் நமக்கு புரிஞ்சிடும். அதாவது தேவன் பொறுமையா இருந்த காலம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆரம்பிக்குது இல்லையா? அப்படின்னா அநேக பாவங்கள் வந்துச்சு, மனுக்குளம் பெருக பெருக பாவம் பெருகிட்டே இருந்துச்சு. அப்ப அது வரைக்கும் தேவன் என்ன பண்றாருன்னா பொறுமையா காத்துட்டு இருக்காரு. எது வரைக்கும் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் மரிச்சு அந்த பாவத்துக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கிற வரைக்கும் தேவன் பொறுமையா காத்துட்டு இருந்தார். சரி, அப்போ அந்த காத்துட்டு இருந்தது போக அந்த பொறுமைக்கு அப்புறம் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், பாயிண்ட் நம்பர் 1. 2வது, தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்கிறவமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பற்றி விசுவாசனாலே அங்கதான் கிடைக்குது கிருபாதார பலி ஏற்படுத்த. அப்படின்னா ஒரு ரொம்ப காலம் வெயிட் பண்றாரு. எதுக்காக அப்படின்னா பாவத்தை போக்குறதுக்காக. அந்த பாவத்தை போக்குறது எப்போ அப்படின் போது இயேசு கிறிஸ்துனுடைய மரண நாள் வரைக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் வரைக்கும் தேவன் ஏன் பொறுமையா இருக்கிறார் அப்படின்னா அதுதான் பாடம். அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம். இந்த கிருபாசனத்தினுடைய மெயின் கான்செப்ட் அதுதான். அன்பான சகோதரர்களே, பாவத்திலிருந்து ஒருத்தரை மீட்டு பாவத்தில் இருக்கக்கூடிய பாவிகளை ரட்சிக்கிறது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். உலகத்துல மனுஷனை உண்டாக்குனதோட நோக்கமே என்னன்னா
தேவனை சதா காலங்களும் மனுஷங்க துதிச்சு கொண்டும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யறதும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை மாத்திரம் இந்த பூமியில செய்யறதுக்காக மட்டும்தான் மனுஷனை படைச்சாங்க. ஆனால் ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஆதாம் முதற்கொண்டு கீழ்ப்படியாமையினால பாவம் செஞ்சாங்க. அந்த பாவத்தின் காரணமா அவங்களுக்குள்ள மரணம் வந்துச்சு. அப்ப மறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப மறிச்சுக்கிட்டே இருக்க இங்க என்ன ஆகுது அப்படின்னா பாவம் இந்த பூமியில இருந்துட்டே இருக்கு. ஆனால் ஒருவருடைய மரணம் எல்லாருடைய மரணத்தையும் போக்குறதுக்காக ஒருத்தர் மறிக்கிறார். அதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ ஏன் தேவன் காத்திருந்தாருன்னா ஒரு நாள் வர வரைக்கும் தேவன் காத்திருக்க வேண்டியது இருக்கு ஒண்ணு. அப்போ பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்கிற வரைக்கும் தேவனால ரட்சிப்பு கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? அவர் நினைச்சா கொடுக்கலாமே அப்படின்னா அவருடைய நீதி அதுக்கு இடம் கொடுக்காது. அப்போ ஜீவனுக்கு ஜீவன் அப்படிங்கறதா தேவனுடைய நீதி. அப்போ ஜீவனுக்கு இணையான இன்னொரு ஜீவன், பரிபூரண மனுஷனுடைய ஜீவனுக்கு இணையான இன்னொரு பரிபூரண மனுஷனுடைய ஜீவன் கிடைக்கும் பொழுதுதான் அங்க நீதி சமன் செய்யப்படுது. அப்ப நீதி சமன் செய்யப்படக்கூடிய நாள் வரைக்கும் இந்த மனுக்குலத்திற்கான ரட்சிப்பை தேவன் தன்னுடைய கையிலேயே பத்திரமா வச்சிருக்கிறார், கொடுக்கவே முடியல. அப்போ அந்த நாள் வரைக்கும் தேவன் காத்துக்கிட்டு இருந்தது எப்படி அப்படின்னா அதுதான் நீதி அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம படிச்ச அந்த வசனம் இருக்கு இல்லையா, அந்த வசனம் தான் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வார்த்தையினுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா 4 விதமா அதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஒண்ணு சாந்தப்படுத்துதல். அதாவது என்னன்னா பாருங்க, இந்த கிருபாதார பலி அப்படிங்கிறது வார்த்தை இது இங்கிலீஷ்ல, தமிழ்ல கிருபாதார பலி அப்படின்னா கிருபாதார பலி அப்படிங்கிறதனுடைய அந்த வார்த்தை அதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொன்னா சாந்தப்படுத்துதல், அமைதிப்படுத்துதல், சினம் தணிதல் அல்லது திருப்திப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். இது 4 விதமா மொழிபெயர்த்தாலும் 4மே மிகச்சரியா தான் பொருந்தது. எப்படி அப்படின்னா தேவன் அங்க எப்படி இருக்காருன்னா ஒரு பாவத்தினால தேவன் இந்த ஜனங்களுக்கு இந்த பாவிகளுக்கு சில காரியங்களை செய்ய முடியாம இருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமானது இரக்கம், கிருபை. இந்த விஷயங்களை தேவன் கொடுக்க முடியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். பாவிகள் மேல் இரக்கம் செய்யணும் அப்படின்னா தேவன்கிட்ட இரக்கத்துக்கு பஞ்சமான இல்ல, கிருபைக்கு பஞ்சமான இல்ல, நிறைய இருக்கு, கடல் மாதிரி இருக்கு. காரணம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படின்னு வசனம் இருக்கு. கிருபை, அன்பு, இதெல்லாம் ஊற்று அவருதான், அங்கதான் அவர்தான் பிறப்பிடமே அங்குதான். அப்படின்னா ஏன் அந்த கிருபையும் அந்த இரக்கத்தையும் காட்ட முடியல அப்படிங்கும் போது அந்த நாள் வரைக்கும் கிறிஸ்துவனுடைய மரண நாள் வரைக்கும் ஏன் தேவனால அது காக்க முடியாம வெயிட் பண்ணாரு அப்படின்னா நீதி அங்க ஒரு தடையாக அது லாக் பண்ணிருக்கு. ஒரு நாள் வருது தேவனுடைய கோபம் அங்க தனியுது, அதான் சினம் தணித்தல், அதான் அந்த கிருபாதார பலி. சாந்தப்படுத்துதல், அமைதிப்படுத்துதல், திருப்திப்படுத்துதல் தேவனை. இது நீதியை, இதுதான் நீதியை சரி கட்டுறது. அப்ப நீதியை சரி கட்டிட்டா அங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தேவனிலிருந்து வரக்கூடிய கிருபை, இரக்கம் அது கண்டிப்பாக மனுக்குலத்தை வந்து சேர்ந்தது. இது ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை கொண்டு சகோதரிங்க விளக்கி இருக்கிறார். அந்த உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நீங்க எல்லாருமே வந்து டேம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்படியே கடல் போல நிறைஞ்சிருக்கும் தண்ணி, அவ்வளவு தண்ணி இருக்கு, தண்ணி ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. அந்த தண்ணிய வெளியேறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சுத்தியும் ஒரு மதில் போட்டு அடைச்சிருப்பாங்க, ஒரு அணை. இதுதான் இதுக்கு பேர் அணை அப்படின்னு, அணைக்கட்டு. அது தண்ணீரை தடுத்து நிறுத்திருப்பாங்க. இப்ப இந்த தண்ணீர் வெளியேறும்னா இந்த மதகுகள் வழியாத்தான் வெளியேறும். இதுக்கு பேர் மதகுகள். இங்க ஒரு டோர் இருக்கு, இந்த டோர் ஓபன் பண்ணாதான் தண்ணீர் வெளியேறும். எப்படி அப்படின்னா
டேங்க் அந்த டேம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும் போது இப்ப ஜனங்களுக்கு தண்ணீர் பஞ்சம், தண்ணி சும்மா வருமானம் வராது, இங்க ஓபன் பண்ணா மட்டும்தான் வரும் இல்லையா? அப்போ இங்க டேம் ஓபன் பண்ணிட்டா தண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடும். தண்ணீர் நிறைய இருக்கு, குடுக்கறதுக்கு நிறைய இருக்கு, அது தண்ணி சும்மா வெளிவருமா? வராது. அப்ப என்ன ஆகும்? இங்க இதை தடுத்து நிறுத்தி இருக்காங்க, ஸ்ட்ராங்கா போட்டு தடுத்து நிறுத்திருக்காங்க. இதுதான் நீதியா. நாம செய்ய வேண்டியதை, தேவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை கிருபைகளும் இரக்கங்களும் அப்படியே வெளியேறி வரும். இப்படி மதகு திறந்த மதகு போல அப்படியே வெளியேறி இரக்கமும் கிருபையும் வெளியேறும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாரும் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளலாம், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ரொம்ப காலம் தேவன் இரக்கத்தையும் கிருபையும் காட்டாம வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுக்கு செய்ய வேண்டிய நீதியை செய்யல தவறிட்டாங்க, செய்ய முடியல. அப்ப வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க பாருங்க, இப்ப நம்ம யூதகத்துக்கு வந்துருங்க. யூதகத்துல இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய பாவம் பண்ணாங்க. இப்ப அவங்க கிட்ட இருந்து பாவம் மன்னிப்பு வாங்கணும், தேவன் தங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, தேவன் சொன்ன ஒரு காரியத்தை செய்யறாங்க. நியாயப்பிரமாணத்துல இருக்கக்கூடிய அந்த பாவ நிவாரண நாளுடைய, நீங்க ஆட்டுக்குட்டியினுடைய காளையினுடைய ரத்தத்தை நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த கிருபாசனத்துல நீங்க தெளிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள், அதாவது ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கா? மன்னிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ரத்தம் தெளிக்கப்படல அப்படின்னா அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுமா? ஒருபோதும் மன்னிக்கப்படும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை கிளியரா சொல்லியிருக்கு, இதை செய்யணும் அப்படின்னு. அப்ப அதை எதை செய்யணும்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறாரோ அதை செஞ்சாதான் நீதியை நிறைவேற்றுவது. அப்படி நீதியை நிறைவேற்றினா மட்டும்தான் அங்க அவங்களுக்கான இரக்கம் கிடைக்குது, கிருபை கிடைக்குது தேவன்கிட்ட இருந்து. அதே மாதிரிதான் இன்னைக்கு தேவன் இரக்கம் நமக்கு செய்யணும்னா, தேவன் நமக்கு கிருபை செய்யணும்னா சில நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டி இருக்கு. அப்படி நாம் நிறைவேற்ற வேண்டிய நீதியை நாம் நிறைவேற்றினா மட்டும்தான் தேவனால நமக்கு கிருபை செய்ய முடியும். அப்ப நம்ம தேவனை திருப்திப்படுத்துறது எப்படி அப்படின்னா, நாம் தேவ நீதியாய் நடந்து கொண்டோம்னா, தேவனுடைய சத்திய வசனம் தான் அந்த நீதி, அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சோம்னா தேவன் திருப்தி அடைகிறார். தேவன் திருப்தி அடைஞ்சா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, தேவனிடம் வந்து கிருபை கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது. இப்போ எல்லாருமே நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். சகோதரி நீங்க வாசிங்க, இது ரொம்ப முக்கியமான பாகம். பாயிண்டா தனித்தனியா இருக்கு, நீங்க ஒவ்வொரு பாயிண்டா வாசிங்க சகோதரி. நம்ம அதுக்கான விளக்கத்தை நம்ம இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட் தான் இங்க ரைட்டிங்ஸா இருக்கு. சகோதரி வாசிங்க. காரியங்களை நிதானித்து பார்க்கையில் நீதி திருப்தி செய்யப்படும் வரை பாவிகள் சார்பான தேவனுடைய இரக்கம், அதாவது அவருடைய அன்பின் மிக முக்கியமான அம்சம் செயலாற்றப்பட முடியாது என்று நாம் காண்கிறோம். கிருபாசனத்தின் மீது அன்பு மற்றும் வல்லமையை அடையாளப்படுத்துவதற்குரிய 2 கேருபீன்களில் இது எவ்வளவு ஆழமாக எடுத்து காட்டப்படுகிறது பாருங்க. ஒரு நிமிஷம். இங்க எப்படின்னா நாம சொல்லலாம், அதாவது தேவனுடைய நீதி அங்க நிறைவேற்றப்படல அப்படின்னா தேவன் அங்க திருப்தி ஆகல. அப்ப நீதி சரி கட்டுற வரைக்கும் நீங்க பாவிகள் சார்பாக தேவனுடைய இரக்கத்தை செயலாற்ற தேவனாலேயே முடியாது. அப்ப தேவனால முடியாத காரியம் இருக்கான்னா, தேவனால முடியாமல் இல்ல, அவர் நீதிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். அது அவருடைய குணலட்சணம். ஓகேங்களா? அதான் நம்ம பாக்குறோம், அது நீதி, அது பிரதான குணலட்சணமா இருக்கு. இப்ப பாருங்க, அடுத்தது அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு விஷயம் அப்ப எப்ப செய்ய முடியுது அப்படின்னா, அந்த அவர் எதிர்பார்க்கக்கூடிய நீதியை செய்துட்டா அங்க இரக்கம் தானா வெளியே வந்துடும், கிருபை வந்துடும். வாசிங்க, அடுத்த பாயிண்ட் வாசிங்க சாரி. நீதி முழுமையாக திருப்திப்படும் வரை அன்போ வல்லமையோ செயல்பட முடியாது. பின்பு அதை உதவி செய்யவும் தூக்கி நிலைநிறுத்தவும் ஆசீர்வதிக்கவும் பறந்து செல்கின்றன. அவைகள் கிருபாசனமாகிய நியாயத்தை நோக்கி எப்பொழுதும் செயல்படுவது என்பதை
காத்திருப்பது போல அவை செட்டைகளை விரித்து தயாராக காத்திருக்கின்றன. அதாவது அந்த கிருபாசனத்து மேல இருக்கக்கூடிய 2 கேருபின் இருக்கீங்களா, அது என்ன ஆகாம ஒண்ணு அங்க சொல்லப்படுற பாருங்க விஷயம் பாருங்க. அந்த 2 விஷயம் எப்படி இருக்காம, அன்பு மற்றும் வல்லமையா. அன்பு மற்றும் வல்லமை எப்படி இருக்கா, ரெடியா நிக்குதான் 2 கேருபின். விரிச்சு ரெடியா இருக்குன்னா அது டேக்கப் பாருங்க ரெடியா இருக்கு. எப்போ தேவ நீதியை யார் நிறைவேற்றுவா, பறந்து போய் ஓடி போய் கூட கிடையாது, பிளையிங் நாட் ரன்னிங், பறந்து போய் தேவனுடைய கிருபையை செய்யறதுக்கு தயாரா இருக்கான். அப்போ தேவன் நீதி அங்க கிடைச்சிருச்சுன்னா போய் செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சுட்டா, தேவன் கொடுக்க வேண்டிய விஷயத்தை எப்படி கொடுக்குறான், அங்க மதகு திறந்து அப்படியே பெருக்கெடுத்து வர பாருங்க, போர்ஸ் ஆஃப் தண்ணீர். அந்த மாதிரி அந்த கேருபீன்கள் தயாரா இருக்கிறாங்க உதவி செய்யறதுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட அப்படி கட்டுப்பட ரெடியா இருக்காங்களாம். அடுத்து வாசிங்க சகோதரி, 3வது பாருங்க. நீதியினால் அணைக்கப்பட்டவாறு இருக்கும் அணை கட்டப்பட்டவாறு நீதியினால் அணை கட்டப்பட்டவாறு இருக்கும் தேவனுடைய இரக்கத்தின் நீரோட்டம் கண்ணுக்கு எட்டிய தொலைவில் உள்ளது. ஆயினும் அணைக்கட்டில் காணப்படும் மதகு தேவன் நீதியுள்ளவராகவே இருந்தும் விசுவாசம் உள்ள பாவிகளை மன்னிக்கும் ஒரு வழியை ஏற்படுத்த அவர் திட்டமிட்டுள்ளார் என்பதை அடையாளப்படுத்துகிறது. அந்த மதகை யாராகிலும் ஒருவர் திறந்து விட்டால் மாத்திரமே அணைக்கட்டிற்கு அப்பால் தண்ணீர் கடந்து வருவதற்கு மதகு அனுமதிக்கும். இதையே இயேசு தமது ஈடுபலியின் மூலமாக செய்தார். ஆக ஒரு சமயம் தேவனுடைய நீதி என்னும் அணைக்கட்டின் ஒரு முக்கிய அம்சமாக இருந்த அந்த மதகு இப்பொழுது ஆசீர்வாதத்தின் கால்வாயாக மாறியிருக்கின்றது. இந்த பிரகாரமாகவே பெட்டியின் மூடியானது முதலில் தேவனுடைய நீதியை அடையாளப்படுத்துகின்றது. ஆனால் அதன் மீது ஒப்புரவாகுதலின் இரத்தம் தெளிக்கப்பட்ட பின்பு அது கிருபாசனமாக, அதாவது தேவனுடைய இரக்கம் மனிதனை நோக்கி ஓடி வரும் கால்வாயாக மாறியிருக்கிறது. அவ்வளவுதாங்க. தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு உதாரணம், பிராக்டிக்கலா நமக்கு புரியுறது போல. இப்போ தேவனாலேயே என்ன செய்ய முடியாம இங்க இருக்கு அப்படின்னா, நான் பாவிகளுக்கு இறங்கணும் அப்படின்னு சொன்னா கூட அந்த பாவிகள் மனம் திரும்பினா மட்டும்தான் அவங்களுக்கான மனம் திரும்புறதுதான் அந்த நீதி நடப்பிக்கிறது. ஓகேங்களா, நீதிக்கு கீழ்ப்படியுது. அப்போ நீங்க சாதாரணமா இருந்த உடன்படிக்கை பெட்டி அது அது கிருபாசனமா மாறுது அப்படின்னா, அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது கிருபாசனமா மாறுது. அப்ப சாதாரணமா இருந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய முடி அது எப்ப கிருபாசனமா மாறுதுன்னா, நீங்க ரத்தம் தெளித்த உடனே அந்த கிருபாசனமா மாறுது அப்படின்னு அந்த சகோதரனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் கீழ்ப்படிதலை காமித்தால், அதாவது தேவ நீதியை நிறைவேற்றினால், தேவனிடத்திலிருந்து நாம் என்ன பண்ணலாம்னா அவருடைய இரக்கங்களை, அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம், நாம பிபிலிக்கல் உதாரணம். இந்த ஆபிரகாம் ஈசாக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான சம்பவம். விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு, ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு ஒரு பேர். யாரு? ஆபிரகாம். இந்த டைட்டில் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா, மிகப்பெரிய ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்துச்சு. என்ன விசுவாசம்னா, தேவன் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற விசுவாசம் அவங்க இருந்தது. ஓகே, இப்ப இங்க பாருங்க, தேவன் என்ன பண்றாரா இந்த சம்பவத்துல பர்டிகுலரா, அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ தேவன் நமக்கு ஒரு இரக்கம் செய்யணும் அல்லது அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அது தேவனத்துல இருந்தா கூட, கிருபை செய்ய முடிஞ்சா கூட, இரக்கம் காமிச்சா கூட சில விஷயங்கள் தடையா இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, நாம் நிறைவேற்ற வேண்டிய நீதி பெண்டிங் இருக்கு. அப்ப நம்ம நீதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா, நம்ம நீதி நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா, அங்க தேவனுடைய இரக்கமும் கிருபையும் நம்ம இடத்துல வந்து சேரும். அது யாருமே அந்த கிருபைக்கு தடையா இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு அருமையான அங்க சாட்சி நாம அங்க பார்த்தோம். இப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அருமையான ஒரு
ஒரு வசனம் கூட நம்ம படிக்கணும். ஸ்கிரீன்ல இது வராது. சகோதரி நீங்க உங்க இருக்கு இல்லையா, நீங்க அதை பார்த்து வாசிக்க முடியுமா? படிக்கிறேன். சங்கீதம் படிங்க. சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 85ஆம் சங்கீதம் வசனம் 10 முதல். கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். பாருங்க, இந்த வசனத்துல நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கும்போது இங்க 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இது நம்ம இப்ப பேசுற கான்செப்டினுடைய ஆதார வசனம், அதான் ஆதார வசனம். இந்த ஆதார வசனத்துல நம்ம பார்க்கிற முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இங்க கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று, அது ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றேன். எப்படி இந்த கிருபையும் சத்தியமும் ஒன்றோடு இணைஞ்சிருக்கு அப்படின்னா, அப்ப கிருபைனா என்ன, சத்தியம்னா என்ன, அது எப்படி ஒன்னோட ஒன்று இணையுது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி பார்க்கும்போது இங்க ஒரு அருமையான ஒரு விளக்கம் கூட இங்க இந்த இடத்துல நமக்கு சகோதரர் கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம பார்க்குற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்தியம் அப்படிங்கிற வெறும் அந்த சத்தியம் அப்படிங்கிறதுல அந்த நீதி இருக்கு இல்லையா, நீதியை தேவனுடைய வார்த்தை, அந்த சத்தியத்தை நாம் கை கொண்டா எங்கெல்லாம் நம்ம சத்தியத்தின் நம்ம நடக்கிறோமோ அது நீதியை நிறைவேற்றதா இருக்கு. அப்போ சத்தியத்தை நம்ம கிரியில காட்டும் போது, வேத வசனத்தை நம்ம கிரியில காட்டும் போது அது நீதியை நடப்பிக்கிறதாக அங்க இருக்கு. அடுத்தது, தேவன் நமக்கு இம்மீடியட்டா அவருடைய கிருபையை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, புது சிருஷ்டிகளுக்கு ஒரு தேவ சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். அதான் நமக்கான கிருபை. தேவன் நமக்கு கிருபை கொடுத்துட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி. அதாவது நம்முடைய வாழ்க்கையில மதகு திறந்தாச்சு அப்படிங்கிறதுக்கான சாட்சி என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு ஒருவரும் எடுத்து போட முடியாத தேவ சமாதானத்தை தேவன் கொடுத்துட்டார் அப்படின்னா, அதை நம்ம உணர்றோம் அப்படின்னா, மனசார உணர்றோம்னா தேவனுடைய கிருபை நம்மோட இருக்கிறது. இதுதாங்க புது சிருஷ்டியுடைய வாழ்க்கையா தான். நம்ம காசு பணத்திலேயோ இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள்லையோ நல்ல ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கையிலையோ ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப், லக்ஸுரி லைஃப், அதுல தேவன் நமக்கு கிருபை செஞ்சிருக்கிறாங்க, பெரிய இரக்கம் காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா அதாவது தவறான ஒரு பைத்தியக்காரத்தனம். ஆக்சுவலா அது இன்னைக்கு உலக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் அதை நினைச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது ஆசீர்வாதம் அல்ல, அது தேவனுடைய கிருபையும் அல்ல. தேவனுடைய கிருபை நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, கிறிஸ்து மூலமா நமக்கு அந்த கிருபாவுக்கு, இயேசு கிறிஸ்து எப்போ நம்ம அவருடைய மரணத்தை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சோமோ அப்பவே நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டுட்டோம். அதான் அவர் என்னன்னா, நீதிமான் ஆக்கப்பட்டாலே நம்மகிட்ட இருந்து பாவம் போகப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளம். சரிங்களா? அப்போ பாவம் போக்கப்பட்டுருச்சு அப்படின்னா தேவனுடைய கிருபை நமக்கு சேர்ந்துருச்சு. எப்படி சேர்ந்துச்சு அப்படிங்கும்போது அங்க கிருபாசனத்துல ரத்தம் தெளிக்கப்பட்ட, அப்ப தேவனுடைய கோபம் தணிஞ்சிருச்சு, அந்த ஒப்புரவாகுதல் நடந்துச்சு. நமக்கும் தேவனுக்கும் அந்த ஒப்புரவாகுதலை கிறிஸ்து நமக்கு செய்து கொடுத்தார். அப்போ தேவனோட நம்ம ஒப்புரவு ஆயிட்டோம் அப்படின்னா தேவன்றது நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நம்ம சொல்றதில்ல. இந்த உலகத்துல நமக்கு எந்த மாதிரியான எவ்வளவு கடினமான சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் நாம் ஒரு மன ரம்மியமா இருக்க கத்துக்கொண்டுட்டோம் அப்படின்னா அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். சரி, அது எப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா, நாம் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ ஆரம்பிக்கும் போது நாம் நீதியை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். அப்ப யார் ஒருத்தர் நீதியை செய்யறாங்களோ, தங்களுடைய வாழ்க்கையில நீதியாய் நடக்கிறாங்களோ அவங்கதான் நீதிமான் அப்படின்னு சொல்றாங்க. நீதி நடக்கலைன்னா அவன் அநீதிமான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீதிமான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு எப்பொழுதும் நடப்பார். ஏன் அப்படின்னா நாம் வேதமான நம்ம எல்லாரும் நம்முடைய புது சிருஷ்டி வாழ்க்கை பாருங்க. அப்ப நம்முடைய புது சிருஷ்டியுடைய வாழ்க்கையை நாம் எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, தேவனோடு உடன்படிக்கை செய்யணும். தேவனே, இது வரைக்கும் நான் அநீதியா நடந்துட்டேன், நான் இனிமேல் நீதியா நடக்கிறேன்
அப்படின்னு நம்ம தேவனோட ஒரு உடன்படிக்கை செய்து, அதான் நம்ம அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமைங்கிறது அதான். அப்ப நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இதே வேத வசனங்களை நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம், கேட்கறதையும் படிக்கிறதையும் படி நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி நாம் தொடர்ந்து நம்ம நடக்கிறோம். அப்படி நடக்க ஆரம்பிக்கும் போது தேவன் நமக்கு என்ன செய்யறார், எப்படி செய்யறார் அப்படின்னா, அவருடைய கிருபை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த கிருபையில பிரதானமா இருக்கிறது என்ன அப்படின்னா சமாதானம். தேவன் நமக்காக கொடுக்கக்கூடிய சமாதானம், அது தேவ சமாதானம். அந்த தேவ சமாதானம் ஒரு புது சிருஷ்டிக்குள்ள இருக்கு அப்படின்னா அவங்க எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருப்பாங்க. பவுல் சொல்றாரு இல்லைங்களா, நான் எந்த நிலையிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அது முடியுது அப்படின்னா, அவர் நீதியாக வாழ ஆரம்பிச்சிட்டார். அப்படியாக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நீதியாக வாழ ஆரம்பிக்கும் போது, நீதியாக வாழ ஆரம்பிக்கணும் வேற ஒண்ணும் இல்லைங்க, மகாபரிசுத்தமான விசுவாசத்தில் இருக்கிறது நம்பர் 1. 2வது, கேட்கிற இல்ல பேசுற படிக்கிற சத்தியத்தின்படி வாழ தேவனுடைய நம்ம நீதியை நடப்பிக்கும் போது தேவன் நமக்கு கிருபை கொடுக்குறாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஆல். இது வரைக்கும் பொறுமையா கேட்ட உங்க அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதித்து எடுத்து வராங்க. வாங்க. தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு கிருபாசனம் பற்றி நம்ம தியானிச்சிட்டோம். ஸோ அது வேறு எதுவும் இல்லை, நமக்கு தேவனோட சத்தியம் அதுக்கு தக்க மாதிரி நம்ம நடக்கட்டோம்னா ஸோ தேவனோட நீதி திருப்தியாகும். அதுக்கு தக்க மாதிரி நமக்கு அளவில்லான அவங்களோட கிருபை நமக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நீதிமான் அநீதிமான், ஸோ தேவன் சித்தம்படி நடக்கிறவங்க தான் நீதிமான்கள். ஸோ அப்படி தான் நம்ம நம்ம அனைவரும் இதுக்குள்ளே வந்துட்டோம் கிறிஸ்து மூலமாக. ஸோ கண்டிப்பாக தேவை சித்தம்படி நம்ம நடத்தி அதுக்கு தக்க மாதிரியான பலி, ஜீவ பலியை நம்ம கிரியல் மூலமாக நம்ம கற்றுக்கிட்ட அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு மேலே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கு தக்க மாதிரியான கிரியைகள் நம்ம செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக தேவனோட சமாதானம் நம்மை எப்போது இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட மேன்மையில சத்திய வச்சனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கு நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் எடுக்கிறோம். இந்த சத்திய வச்சனங்கள் நமக்கு தூது கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கு நம்ம அனைவரும் சார்பாக நன்றி செலுத்துக்கிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாக. உங்களுக்கு எதான கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கடைசியை ஜெபம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு சகோதரனை கேட்கலாம். இப்போ இறைவனை நீங்கள் திங்கள் படிக்க முடிய சகோதரி அனு வில்சன், முடிவு ஜெபத்தில் விளையாடுக்க முடிய சகோதரன் ஜான் பிரிட்டோ திருப்பூர் நன்றி நம்ம அனைவரும் சார்ந்துவாங்க அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளுக்கான இறைவின் இனிய கீதங்கள். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமது ஆண்டவரை தேவன் இவ்வளவாய் உயர்த்தியிருப்பதை நினைக்கும் பொழுது இந்த சுவிசேஷ யுகத்தில் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ள பரிசுத்தவான்களை மணவாட்டி வகுப்பில் அங்கமாக்கி அவருடைய கனம், மகிமை, சாகாமை ஆகியவைகளில் உடன் சுதந்திரவாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதை நாம் மனதில் வைப்போமே ஆனால் நாம் செய்கைகளிலும் பேச்சிலும் தேவ பக்தியிலும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். பூமிக்குரிய சந்தோஷமும் துக்கமும் ஐஸ்வர்யமும் தரித்திரமும் பலவீனமும் தாழ்மையும் எவ்வளவு அற்பமானதாய் இருக்க வேண்டும். மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களுக்கும் தகுதியாகும்படிக்கு நமது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும்படிக்கும் நாம் தீவிரமாய் முயற்சிப்போமாக. பிலிப்பியன்ஸ் 3:9-7. ஆமென். துதியமத்தில் வாசம் செய்யும் பரிசுத்த நல்ல பிதாவே, ஒரு பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். தேவரின் அருமையான நிறைவுகளில் கூட விலையேற பெற்ற சத்தியத்தை நாங்கள் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள தந்த கிருபைக்கு நன்றி என் தகப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே இந்த பாடங்களை நாங்கள் அனுதினம் நாங்கள் கற்று அனுதினம் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்த என் தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்துள்ள முடியாது செபிக்கிறோம். கற்றுக்கொண்ட சத்தியத்திற்படி எங்களுக்கு உணர்ச்சிகளை மாறவும் தேவன் மேல் மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தை வைத்து நாங்கள் அதிகமாக இன்னும் அன்பு செலுத்தவும் எங்கள் சகோதரத்திலும் மத்தியிலும் நாங்கள் அன்பை வெளிப்படுத்தவும் என் தேவனே எங்கள் தொடர்ந்து சத்தியத்தை எங்கள் வழிநடத்தும் பேச மகனுக்காகவும் கலந்து கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பு நிச்சயமாக இயேசு நாமத்தில் செபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.